மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். திருடுறவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், பாலியல் சீண்டல் பண்றவன், இவன் எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு, குறிப்பா திமுக காரன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றவன்லாம் ரொம்ப சுலபமா வெளியில சுத்திட்டு இருக்கான். ஆனா சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்ந்து துரத்தும் வேலைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்குது. அநேகமா நாளை சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலாம். எந்த அடிப்படையிலங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பீஸுங்க சுத்திக்கிட்டு கிடக்கு. இதுங்களெல்லாம் முதல்ல பிடிச்சி உள்ள போடுறத செய்ய வேணும். அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. நேத்து காரைக்குடியில ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது. எல்லா மீடியாக்களும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் விவாதம் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. அப்படியே ஊர் ஊரா போயிட்டு விவாதம் பண்ணிட்டு அவங்களுக்கு அது ஒரு டிஆர்பி ரேட்டை ஏத்திக்கிறதுக்கு. எல்லாம் வகுத்து பொழப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நான் பேசுறேன்னா அதுவும் கூட வயிற்று பொழைப்பு தான். ஆனா அதுல ஒரு நியாயம் வேணாமா? எந்த நியூஸ் 24x7 தமிழ் இந்த சேனல்ல இருந்து ஒரு விவாதம் அப்படிங்கிறத காரைக்குடியில நடத்துறாங்க. பட் இந்த சேனலோட வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். இதே சேனலோட பத்திரிகையாளர் கதிரவனை தான் எம்எல்ஏ பழனியாண்டியோட ஆட்கள் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. கடத்தல் வழக்கு போடலாம், கொலை முயற்சி வழக்கு போடலாம், என்ன கேஸ் வேணாலும் போலாம், அத்தனையும் மேட் அவுட் ஆகும். அப்படி ஒரு அம்சமான முகரக்கட்டை, ரவுடி முகரக்கட்டை பழனியாண்டி. வீடியோ ஆதாரம் இருக்கு, அடிச்ச ஆதாரம் இருக்கு, அத்தனை ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு வழக்கே போடல. மாறா இந்த பத்திரிகையாளர்கள் மேலதான் வழக்கு போட்டாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த இவ்வளவு கொடுப்ப ஒரு பத்திரிகைக்கு நடக்குது. அந்த பத்திரிகையோட தலைமை ஆசிரியர்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சோத்துல உப்பு போட்டு திங்கிறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். யாரு? பத்திரிகையாளர் சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய, முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஆள் தான் நெல்சன் சேவியர். 200 ரூபாய் கொத்தடிமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஊர்ல 1000 பிரச்சனை நடந்தாலும் சரி, அதிமுக காரன் எங்க பாத்ரூமுக்கு போறான்னு கேமராவை தூக்கிட்டு போறது வேலை, இல்ல விஜய் எங்க போறாருன்னு பார்க்கக்கூடிய வேலை தான் இந்த நெல்சன் சேவியர்களாம். பாலியல் வன்கொடுமை இவ்வளவு நடக்குதே, ஒரு பிச்சைக்காரிய கூட விடாம பாலியல் வன்கொடுமை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த நெல்சன் சேவியர் பிளாட்பாரத்துல படுத்திருந்தா அப்படிதான் செய்வாங்க, அங்கெல்லாம் போலீஸ் போய் பிளாட்பாரத்திலேயே படுத்திருக்க முடியுமா? பிளாட்பாரங்கிறது ரோட்டோரத்துலதான் இருக்கு. ரோட்டோரத்துலதான் ரோந்து காவலர்கள் ரோட்லதான் போறாங்க. ரோட்ல படுத்திருக்கவருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல. நீங்க அப்படியே வீட்டு உள்ள அப்படியே எங்கேயாவது ரெசிடென்சியல் ஏரியாவில இருந்து அறுத்து தள்ளி போடுவீங்களா? எப்படி பதில் சொல்றான் பாருங்க. அப்ப பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படித்தானே? இந்த மாதிரி முட்டு கொடுக்கக்கூடிய ஆளு இவன் பத்திரிகையாளனை தூக்கிட்டு போய் வெளுன்னு வெளுத்ததுக்கு இவனுங்க ஒரு போராட்டம் நடத்தி இருந்தாலோ, இல்ல அதை பெருசுபடுத்தி இருந்தாலோ செஞ்சிருக்கலாம். நேத்து அவனை அடிக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வந்திருக்காது. இவன் தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதே வாழ்நாள் கடமையா வச்சிருக்கானே. அப்புறம் எங்க இருந்து திமுக திருந்துவான்? முந்தா நேத்து கூட பாத்தீங்கன்னா திமுக 190 தொகுதியில அறுத்து தள்ளிடும்னு கருத்து கணிப்பு வெளியிடுறானுங்க. அப்புறம் வச்சு உங்களெல்லாம் விளக்கமாத்தால அடிச்சு, செருப்பால் அடிச்சதெல்லாம் கம்மி, இன்னும் போட்டு கூட அடிக்கலாம். 210 கூட எழுதிங்க. அடி வாங்கினாலும் திருந்த மாட்டீங்க, எங்களுக்கு 200 ரூபா தான் முக்கியம்னா என்ன பண்றது? இப்படி இருக்க சூழல்ல தான் காரைக்குடியில இந்த விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க. திமுகவை பத்தி பேசுனது ஒரு குத்தமா, இவங்களை பத்தி பேசவே கூடாது. மீடியால யாராவது பேசினா கேஸ் போட்டுறது. இது மாதிரி விவாத நிகழ்ச்சிகள்ல பேசினா அண்டா செந்தில் மாதிரி அவனாவது ரவுடி பயலுகளை கூட்டிட்டு வந்து அடிக்கிறது. சேகர் பாபுக்கு போன் அடி சொன்னா 50 ரவுடி பயலுக வந்துருவானு. ஏய் யாரா டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்று வெக்கமே இல்லாம பேட்டி வேற கொடுப்பாங்க. அண்ணன் சேகர் பாபுவோட ஆட்கள் வந்தாங்க பாரு, சங்கிகள் ஓட்டம் பிடித்தார்கள். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? ரவுடி பயலுகளை கூட்டிட்டு ஒரு 50 பேர்த்த கூட்டு வந்து 5 பேர் அடிக்கிறது பெரிய ஆண் மகனுக்கு அழகா? ஆம்பளையா இருந்தா ஒத்தனா நின்று 5 பேர்த்த அடிச்சு காட்டு. இல்ல நீ விவாத நிகழ்ச்சி தர போயிருக்க, நீ என்ன பொறிக்கு பேலா ரவுடி பேலா பத்திரிகையா இருந்தானே? நீ மட்டும் உன் வாதத்தை எடுத்து வச்சுட்டு வா. ரவுடி பயில்களை கூட்டு வந்து சண்டை போடுற. அன்னைக்கு எங்க நடந்துச்சா? நேத்து காரைக்குடியில. திமுகவை பத்தி பேசணும்னே உங்கள்ட்ட பதில் சொல்ல முடியல. நல்லாச்சு கொடுத்துருந்தாதான் இல்லப்பா அப்பெல்லாம் இது செஞ்சிருக்கோம் இது செஞ்சிருக்கோம்னு சொல்லலாம். எதுவுமே சொல்ல முடியலன்னு சேர் டேபிள்லாம் தூக்கிட்டு இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. அந்த நெறியாளர் பாவம் தடுக்கிறான். விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்க, அமைதியா இருங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிறான். நாடாறாங்க திமுக அடிக்கிறப்ப ஊருக்கு தப்புங்கிற, அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கோம் தெரியல. எங்க கூட்டணி கட்சியில இருக்கிற திருமாவளவனே முறைச்சதுக்குதான் 2 தட்டு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சதுக்கே அடிச்சாரு. நாங்க வந்து மெயின் கட்சி திமுகவில் இருக்கிறோம், ஆளுங்கட்சி, எங்களையே பத்தி ஏத்து பேசுறான்னு சாத்துறானு. அடிச்சு காது இதெல்லாம் கிழிச்சு விட்டானுங்க. அந்த பாவம் ரத்தம் ஒழு ஓடுறாரு. இதுக்கும் நெல்சன் மாதிரி கொத்தடிமைங்க முட்டுதான் கொடுப்பாங்களே ஒழிய வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவங்களெல்லாம் கைது பண்ணல. இதுல இன்னொரு பத்திரிகை கேஸ் ஒண்ணு இருக்கு. நக்கரம் பிரகாஷ்
நக்கீரன் பிரகாஷ்னு சொல்ல கூடாதுட்டாங்க, அதனால நக்கீரன் பிரகாஷ் இல்ல தாமோதரன் பிரகாஷ் எப்படி வேணாலும் வச்சு. இந்த நபரு நேத்து ஊடக விவாதத்துல பேசுறாரு. அதிமுக கூட்டணியில பிஜேபிக்கு எத்தனை சீட்டுலாம் பார்க்கல, ஏதோ மத்தியானம் என்னத்தையோ போட்டு மட்டையாயிடுச்சு போல இருக்கு. செய்தியை கூட பார்க்கல, நேரா எந்திரிச்சு டிவி விவாதத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27+3+11 41 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்குது. அந்த அம்மா அசோகவர்த்தினி கேக்குது தந்தி டிவில, என்னங்க 41 என்னங்க சொல்றீங்க? அதே 27+3 அப்புறம் ஒரு 11 41, என்ன 11 சரியா சொல்லுங்க. அது 11 தேமுதிகவுக்கு இல்ல 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 டிவிகேவுக்கு 11 டிவிகேவுக்கு இப்படி உளறிக்கிட்டு கிடக்கு. மத்தியானம் குடிச்சு அது தெரியலன்னா ராத்திரி கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்துக்கடா, ஏன்னா வாந்தி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு எங்களுக்கு தரவுகள் கிடையாது, எதுவும் கிடையாது. மீடியாவில் போய் உட்கார்ந்தோம்னா அதிமுக கடிக்கணும், விஜயை கடிக்கணும். இவங்க எல்லாமே சூரிய பொம்மை மாரி, ஸ்டாலின் குச்சி அப்படியே வாயில விட்டு ஆட்டி ஏவி விட்டுருவாரு, போய் கடி அப்படின்னு கிளம்பி வந்துருவானுங்க. அங்கேருந்து பல்லுது போட்டுக்கிட்டு கடிக்க வந்துருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வெளியில சுதந்திரமா சுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு நடிகைய இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் பேசிட்டு உடனே வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. ஆனா நடிகைகளை பிஜேபியில இருக்காங்கிறதுக்காகவே அப்படிலாம் பேசுறவன் எல்லாமே நீங்க யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கான், தலைப்பே அப்படி வச்சிருக்கான். அவன்லாம் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற ஒரு கேடு இந்த முக்தார் மேலுக்கெல்லாம். இவன் பச்சையா ஒரு நடிகைய யா அப்படின்னு தலைப்பே போட்டிருக்கான். ஆனா இவனெல்லாம் கைது பண்ணல. மாதர் சங்கம் இவனுக்கெல்லாம் வராது, மகளிர் சங்கம் இவனுக்கெல்லாம் வராது, கனிமொழி இவனுக்கெல்லாம் பொங்க மாட்டாங்க. சரி, இப்ப மெயின் மேட்டரான சவுக்கு மேட்டருக்கு வருவோம். இவனுங்க எல்லாம் இப்படி சுத்திட்டு இருக்கிறதாலதான் சவுக்கு மாதிரியான நபர்களை தேடி தேடி பாக்குறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் நாளை கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது நாளையோட காலாவதி ஆகுது. நாளைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த இடைக்கால ஜாமீன் காலாவதி ஆனதால கோர்ட்ல சரணடைஞ்சு அந்த இடைக்கால ஜாமீனை நீட்டிக்கிறதுக்கான பெட்டிஷன் போடணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் கைது நடவடிக்கையை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உத்தரவு. சவுக்கு வந்து இப்ப இத்தனை நாளா கைது செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது, புது வழக்கும் போட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா? இப்ப சவுக்கு எங்க இருந்து வீடியோ போடுறாரு, இந்த பேசுறாங்களே 200 ரூபா கொத்தடிமை சேனல்லாம், சவுக்கு குஜராத்ல இருக்காரு, துபாயில இருக்காரு, அமெரிக்காவில இருக்காருன்னு ஆளாளுக்கு வடை சொல்றாங்க பாத்தீங்களா? சவுக்கு எங்க இருக்காருன்னு போலீஸுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். கைது செய்ய முடியாது, கோர்ட் ஆர்டர் இருக்கு, அதனால வாய மூடிட்டு இருக்காங்க. இப்ப இன்னமும் திமுக அதிகாரிகள் எல்லாமே இன்னும் விரட்டப்படல. இப்ப இன்னைக்குதான் ஒருத்தர் மேற்கு வங்கத்துக்கு போக போறாரு அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் அசாமுக்கு போக போறாரு அப்படிங்கிறாங்க. அநேகமா இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கான வேலைகளை பாத்துரும். பட் நாளைக்குள்ள சவுக்கு சங்கர் சரணடையல அப்படின்னா கைது செய்யறதுக்கான நடவடிக்கையிலையும் காவல்துறை தயார் நிலையில இருக்கு. மறுபடியும் அவர் நீதிமன்றத்தை போய் நாடி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜாமீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு எப்படியும் 10-15 நாள் ஆக்கிடுவாங்க. கண்டிப்பா இந்த திமுக விடவும் மாட்டாங்க. ஏன் தான் இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. நல்லதை பேசுறவனை பூரா பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு, ஊர் நாயம் பேசுறவனை பூரா பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு, எம்மா தற்கூரித்தனமா காசை வாங்கிட்டு கண்டதையும் வாந்தி எடுக்கிறதெல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்க. இந்த பிரகாஷ் மாதிரி, முக்தார் மாதிரி, யூடியூப் புரூட்டஸ் மாதிரி, அண்டா செந்தில் மாதிரி, இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் பத்திரிகை நடத்தணும் அப்படின்னா இது ஆட்சியா இல்ல என்ன அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணீங்க. பார்ப்போம், நீதிமன்றத்துல ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் நாளையோட சவுக்கு அவர்களுடைய ஜாமீன் காலாவதி ஆகுது. கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கறதா நம்மளோட எண்ணம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, தொடர்ந்து பேசுவோம்.